ஆன்சர்ஸ் பார்க்குறோம். குழவி பருவம் என்பது எது அப்படின்னா பிறப்பு முதல் 3 வயது வரை. நெக்ஸ்ட் ஒன் குழந்தை பருவம் அல்லது 6 வயது வரை. நெக்ஸ்ட் ஒன் குமர பருவத்தின் வகைகள் யாவை? குமர பருவத்தின் வகைகள் 3 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா முன்குமர பருவம், குமர பருவம், பின்குமர பருவம். அதோட இயர்ஸுமே பார்க்குறோம். முன்குமர பருவம் அப்படின்னு சொல்லும்போது 11 வயது முதல் 13 வயது வரை. குமர பருவம் அப்படின்னு சொல்லும்போது 13 முதல் 15 வயது வரை. பின் குமர பருவம் அப்படின்னு சொல்லும்போது 15 முதல் 19 வயது வரை. இதெல்லாமே இன்ஃபோஸ். ஸோ எப்படி கேட்பாங்க, கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும். இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே ஞாபகமும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், முன் முதிர் பருவம் என்பது டேஷ் முதல் டேஷ் வரை. ஸோ இப்ப குமர பருவத்தில இருந்து முன் முதிர் பருவம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் பாருங்க, 20 முதல் 29 வயது வரை. நெக்ஸ்ட் ஒன், பின் முதிர் பருவம் என்பது டேஷ் முதல் டேஷ் வயது வரை. 30 முதல் 50 வயது வரை. அதுக்கு அடுத்த கொஸ்டின், முதுமை பருவம் என்பது டேஷ் முதல் டேஷ் வயது வரை. ஆன்சர் பார்க்கிறோம், 60 வயது முதல் இறப்பு வரை. ஸோ இதுதான் முதுமை பருவத்தோட வயது. அதுக்கு அடுத்த கொஸ்டின், குழந்தை பருவம் என்பது டேஷ் ஆகும். ஆன்சர் பிறப்பு முதல் வளரினம் பருவம் வரை. அதோட ஏஜ் வேரி ஆகும். எந்த இடத்துல குழந்தை பருவம் அப்படின்னு நமக்கு தெரியணும். அதனால வளரிளம் பருவம் வரை தான் குழந்தை அப்படின்ற அந்த ஸ்டேஜ். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெற்றோர் மற்றும் பாதுகாவலரின் அன்பையும் ஊக்குவிப்பையும் பெறக்கூடிய காலம் எது? ஆன்சர் குழந்தை பருவம். இந்த இடத்துல இன்னொரு ஆன்சருமே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. குமர பருவம், அதாவது அடலசன்ட் ஸ்டேஜ். இது ஆப்ஷன்ல இருந்தாலுமே அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். குழந்தை பருவம் அப்படி இல்லைன்னு சொன்னா குமர பருவம். இந்த 2 ஆன்சருமே இந்த கொஸ்டினுக்கு ரிலேட் ஆகும். சரி, நெக்ஸ்ட் ஒன், டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய நிகழ்வுகளானது உயிர்களிடத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும் ஊடகமாக அமைகின்றன. ஆன்சர் வளர்தல் மற்றும் வளர்ச்சி. ஸோ இப்போவும் உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், வளர்தல் அண்ட் வளர்ச்சின்னும் போது சேம் மீனிங்கை தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வளர்ச்சி இஸ் நத்திங் பட் முன்னேற்றம், டெவலப்மெண்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின், டேஷ் என்பதன் அளவீட்டு கூறு வளர்ச்சியாகும். அதேதான், அகெயின் முன்னேற்றம் என்பதன் அளவீட்டு கூறு வளர்ச்சியாகும். ஸோ இப்போ நீங்க 10 கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. இதுல வளர்தல், வளர்ச்சி, முன்னேற்றம் அப்படியே தான் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரியும் இருக்கும், சம்வாட் ஒரே மாதிரி வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகுற மாதிரியும் இருக்கும். இப்படிதான் இந்த டாபிக்கு ரிலேட்டட் இன்ஃபோஸ் அப்படிதான் இருக்கு. ஆனா ஒரு முறைக்கு 2 முறை படிச்சாதான் ஈஸியா தான் இப்படிதான் கேட்பாங்க. ஆனா கொஞ்சம் ரிவிஷன்ஸ் இதுல தரோவா இருந்ததுன்னு சொன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், வளர்ச்சியின் இயல்புகள் யாவை? அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் யாவை? இப்போ ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க சிலபஸ்லன்னு சொன்னா அந்த டாபிக் என்ன, அதோட டெஃபினிஷன் என்ன? இப்ப சில பேர் அதை பத்தி சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி வரையறைகள்லாம் என்னென்ன, இதுதான் அதோட வரையறை, டெஃபினிஷன்ஸ், லாஸ் எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி வளர்ச்சியோட பொதுவான இயல்புகள் என்ன அப்படின்றத பாக்குறோம். ஒரு உயிரியின் உருவ அளவும் எடையும் அதிகரிக்கும் போது வளர்ச்சி அடைவதாக கருதப்படுகிறது இல்லைங்களா. எப்போ வளர்ச்சின்றது தெரியுது அப்படின்னும் போது உருவ அளவுல வேறுபாடு இருக்கும் போது, ஃபேட் ஆகும் போது, ஹைட் ஆகும் போது அந்த இடத்துல growth நடக்குது அப்படின்னு தெரியுது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாக்குறோம், வளர்ச்சி அளவீட்டுக்கு உட்பட்டதால் அது அதிகரிக்கும் போது பெருக்கம் ஏற்படுகிறது. ஆமா, கண்டிப்பா எனார்மஸ் அப்படின்றது அந்த இடத்துல ஏற்படுது. அதுக்கு அடுத்த பாயிண்ட், வளர்ச்சி தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருப்பதில்லை, முதிர்ச்சிக்கு பின் நின்று போகும் இல்லைங்களா. எல்லா ஸ்டேஜ்லயுமே பாத்தீங்கன்னா growthன்றது நடக்காது இல்லைங்களா. ரொம்ப ஏஜ் ஆக ஆக பாத்தீங்கன்னா அந்த growth நின்னு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த growth நின்னுடுது. அதத்தான் இந்த பாயிண்ட் சொல்லுது. அடுத்த பாயிண்ட் பாக்குறோம், வளர்ச்சியால் முன்னேற்றம் ஏற்படவோ ஏற்படாமலோ போகலாம். அது எப்படி வளர்ச்சியால் முன்னேற்றம் ஏற்படவோ ஏற்படாமலோ போகலாம் அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அந்த தசை வளர்ச்சிகள்னு சொல்றோம் இல்லைங்களா. சின்ன குழந்தையில இருந்து இருக்கும்போது தசை வளர்ச்சிகள் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னு சொன்னா அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். தவழ்ந்துட்டு இருக்கிற குழந்தை நடக்கிற ஸ்டேஜுக்கு போகும். ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருந்தது அப்படின்னு சொன்னா, இஃப் அட் ஆல் அந்த ஸ்ட்ரென்த் இல்ல, அந்த தசை வளர்ச்சி அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொன்னா
அந்த இடத்துல அந்த டெவலப்மெண்ட் வந்து நடக்காது. அதுதான் இந்த பாயிண்ட் சொல்லுது. வளர்ச்சியால முன்னேற்றம் ஏற்படும், அப்படி இல்லைன்னா ஏற்படாம போகலாம் அப்படின்னு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட், வளர்ச்சி விகிதம் ஒரே சீராக இருப்பதில்லை. கிராஜுவல் growth வந்து இல்ல. குமரி பருவத்தில் வளர்ச்சி அதிகமாகவும் பிள்ளை பருவத்தில் குறைந்தும் பின்பு குமர பருவத்தில் மீண்டும் அதிகரித்தும் காணப்படும். இட் டிஃபரன்ஷியேட் ஏஜ் பை ஸ்டேஜ். இல்லைங்களா? எல்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம கண்டிப்பா சொல்ல முடியாது. அதுக்கு வந்து சுற்றுப்புற சூழ்நிலை, சமூகம், அதே மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே அதுக்கு ரிலேட்டடா இருக்கும். ஒரு குழந்தை 10 வயசுல இப்படிதான் இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு வரையறை, ஒரு டெஃபினேஷன் தான். ஆனா எல்லா குழந்தையுமே அதே மாதிரி இருக்குமா அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி அதோட வளர்ச்சியும் வந்து கிராஜுவலா வந்து இருக்கவே இருக்காது, ஒரே சீரா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட், ஒரு குழந்தையின் வளர்ச்சி பிற குழந்தையின் வளர்ச்சியிலிருந்து வேறுபட்டு காணப்படுகிறது. இல்லைங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற அதே 5th ஸ்டாண்டர்ட் குழந்தை பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு 5th ஸ்டாண்டர்ட் குழந்தையோட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இட் வேரி. இல்லையா? கண்டிப்பா நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஹைட்ல, வெயிட்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இப்படிதான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. அதுதான் வந்து இந்த இடத்துல growth பத்தி சொல்றாங்க. அண்ட் என்ன இப்ப வந்து பாத்தீங்கன்னா டெஃபினேஷனுக்கு வரும். வளர்தல் அதனுடைய வரையறை என்ன அப்படின்னா, மனிதனின் முதிர்ச்சி அடைதல் செயல்முறைகளில் ஏற்படும் அனைத்து உடலியல் அமைப்பியல் மாற்றங்களே வளர்தல் எனப்படும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததேதான், growth ஏற்படுறதுதான் வந்து வளர்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் அதோட முக்கியமான டெஃபினேஷனா இருக்குது. ஸோ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் த சேம் திங்ஸ். இல்லைங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து இதையே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வளர்ச்சி பற்றி ஹர்லாக் குறிப்பிடுவன எவை? சோ இந்த டெஃபினேஷனை பத்தி இந்த சைக்காலஜிஸ்ட் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தானே ப்ரூவ் பண்றாங்க. ஒரு விஷயத்துக்கும் நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சு அதன் மூலமா ரிவீல் பண்ணி இப்படிதான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறை கொடுக்குறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஹர்லாக் அப்படின்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உருவ அளவில் மாற்றம், விகிதாச்சாரத்தில் மாற்றம், பழைய உடல் அமைப்பில் மாற்றம் அடைந்து புதிதாய் மிளிர்வதே வளர்தல் என்று ஹர்லாக் குறிப்பிடுகிறார். இந்த இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய சைக்காலஜிஸ்ட் வருவாங்க. அந்த இயருமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. 1959 வந்து பாத்தீங்கன்னா ஹர்லாக் அப்படின்றவர் சொல்றாரு. சோ உருவ அளவில் மாற்றம், விகிதாச்சார அளவில் மாற்றம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு growth பத்தி வந்து ஒரு ஸ்டடி பண்றாங்க, இந்த இயர்ல பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அதே மாதிரி ஸ்டடி பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கணுமா. அப்படி இருந்தாதான் வந்து அந்த இடத்துல வந்து வளர்தல் நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு ஹர்லாக் வந்து சொல்றாரு. அந்த ரேஷியோல வந்து டிஃபரன்ஸ் இருக்கணும். முதல்ல இருந்த வேல்யூமும் இப்ப இருக்கிற வேல்யூமும் ஒரே மாதிரி இருந்ததுன்னு சொன்னா அது வளர்ச்சி கிடையாது. த டிஃபரன்ஸ் ஷுட் பி இன் த ரேஷியோ. விகித முறைப்படி அதுல மாற்றங்கள் இருந்தாதான் அந்த இடத்துல வந்து புதிதாய் மிளிர்வது வளர்ச்சி அப்படின்னு ஹர்லாக் சொல்றாரு. இயருமே வந்து நம்ம பாக்குறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் இன்ஃபோ, வளர்ச்சி பற்றி க்ரோ குறிப்பிடுவன எவை? சோ ஃபர்ஸ்ட் ஹர்லாக் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி நம்ம வளர்ச்சியோட பொதுவான வரையறை பார்த்தோம். இப்ப க்ரோ அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, வளர்தல் என்பது அமைப்பியல் ஸ்ட்ரக்சர், உடலியல் மாற்றங்கள் என்று க்ரோ குறிப்பிடுகிறார். நல்லவேளை 2 பாயிண்ட், உடலியல் மாற்றங்கள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதே மாதிரி இயர் பாத்தீங்கன்னா 1962, அவர் வந்து 1959, இவர் வந்து 1962. சரிங்களா? அதுக்கடுத்த கொஸ்டின் பாக்குறோம். உடலமைப்பில் ஏற்படும் மாற்றத்தை எவ்வாறு அளவிடலாம்? How the changes to be calculated அப்படின்னா கிலோகிராம், பவுண்டு, மீட்டர், இன்ச்சு முதலியவை. ஸோ இங்க வந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்ம அப்ராக்சிமேட்டா இப்போ வந்து ஒருத்தருக்கு வெயிட்ல சேஞ்சஸ் இருக்குது, அது எப்படி பாக்குறோம் அப்படின்னா கிலோகிராம்ல பாக்குறோம், எத்தனை கேஜஸ் அப்படின்னு பாக்குறோம், பவுண்டு, மீட்டர். இந்த இன்ச்சு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட அந்த ஸ்டிச்சிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ச் அப்படின்றதுதான் நமக்கு வந்து தேவைப்படுது. இவ்வளவு இன்ச்சு, இவ்வளவு அளவுகள், அந்த இடத்துல கேஜஸ் வந்து தேவைப்படாது. அதே மாதிரி தான் தலைமுடிகள்ல வந்து பாத்தீங்கன்னா மீட்டர், சென்டிமீட்டர் அளவுகள். சோ மனித உடல் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான், ஆனா அதோட அளவுகள் ஒரு உறுப்புகளுக்கு ஒரு உடலியல் ஏற்படும் மாற்றத்தை வந்து இந்த மாதிரி அளவீடுகளில வந்து நம்ம குறிப்பிடுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், வளர்ச்சி பற்றி ஆண்டர்சன் குறிப்பிடும் கருத்துக்கள் யாவை? சோ ஆல்ரெடி 2 பேர் பார்த்தோம், இவர் 3வது. அந்த இயர்ஸுமே இம்பார்ட்டன்ட்.
ஆன்சர் பார்க்கிறோம். சுற்றுப்புற நிகழ்வுகளின் விளைவாக நடத்தையில் ஏற்படும் அபரிதமான வளர்த்தல் மாற்றமே வளர்ச்சியாகும் என்று ஆண்டர்சன் குறிப்பிடுகிறார். அந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா 1950. ஸோ பிஹேவியரல் சேஞ்சஸ். இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு மாறுதுன்னு வச்சுப்போமே. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூல்ல இருக்கும்போது அந்த குழந்தையோட பிஹேவியரல் சேஞ்சஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அமைதியா இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் சேட்டை பண்ற குழந்தைகளா இருக்கலாம். இப்போ புதுசா ஒரு ஸ்கூல்ல சேர்க்கும் போது கண்டிப்பா அதோட பிஹேவியரல் சேஞ்சஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஒண்ணு சேட்டை பண்ற குழந்தையா இருந்ததுன்னா கொஞ்சம் அமைதியாயிடும், இல்ல அமைதியா இருக்கிற குழந்தையா இருந்தது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அதோட பிஹேவியரல் சேஞ்சஸ் வரும். ஏன் அப்படின்னு சொன்னா சுற்றுப்புற நிகழ்வுகளின் காரணமாக இல்லைங்களா. இங்க புதுசா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருப்பாங்க, அங்க இருந்த ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்காம இருந்திருக்கலாம், இட் மே பி வேரி, எப்படி வேணா இருக்கலாம். அதனால இவர் சொல்றது என்ன அப்படின்னா சுற்றுப்புற நிகழ்வுகளின் விளைவாக பிஹேவியரல் சேஞ்சஸ் நடக்கிறது தான் வந்து வளர்ச்சி. அதுதான் வந்து இவரோட வரையறையா இருக்குது. இவர் வந்து 1950. சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹர்லாக்கின் வளர்ச்சி குறித்த நூலின் பெயர் என்ன? சோ அவர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் ஹர்லாக் பார்த்தோம் இல்லைங்களா, அவர் வந்து இந்த குழந்தை வளர்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு நூல் வந்து வெளியிடுறாரு. அதோட இயர் பாத்தீங்கன்னா 2015. அதுல இருந்து என்னென்ன இன்ஃபோஸ்லாம் நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். சோ அதுதான் ஹர்லாக்கின் குழந்தை வளர்ச்சி பற்றிய 10 கொள்கைகள் யாவை. இப்போ குழந்தை வளர்ச்சி அப்படின்ற புக்கு யார் எழுதினாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபோ தெரிஞ்சுக்கணும். ஹர்லாக் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. அதுல என்ன இருக்குது அப்படின்னா 10 கொள்கைகள் இருக்குது. இப்படி கூட கேட்கலாம், அதுல எத்தனை கொள்கைகள் இருக்குதுன்னு கூட கேட்கலாம், பிரின்சிபல்ஸ். சோ அது 10ன்னு நமக்கு தெரியணும். அந்த 10 என்னென்னன்றது இப்ப நம்ம பாக்குறோம். வளர்ச்சியானது மாற்றத்திற்கு உட்பட்டதாகும். ஃபர்ஸ்ட் அவர் அதே தான் அவரோட வரையறையிலுமே சொல்லியிருப்பாரு, சேஞ்சஸ்ன்றது இருக்கணும், அப்பதான் வந்து வளர்தல் நடைபெறுது அப்படின்றது அர்த்தமாகுது அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் பாயிண்ட், முன்பருவ வளர்ச்சியானது பின்பருவ வளர்ச்சியை விட நெருக்கடியானதாகும். இது ஒரு பாயிண்ட். முன்பருவ வளர்ச்சி பின்பருவ வளர்ச்சியை விட நெருக்கடியானதா இருக்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. வளர்ச்சியானது முதிர்ச்சி, கற்றல் ஆகியவைகளின் வெளிப்பாடாகும். சோ லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், ஒரு கற்றலோட மாற்றம், டிரான்ஸ்பர் ஆஃப் லேர்னிங் அப்படின்றது ஒரு முடிவிலுமே கற்றல் மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கணும். அப்படி நடந்தாதான் அந்த இடத்துல மாற்றம் அல்லது வளர்ச்சி அல்லது டெவலப்மெண்ட், முன்னேற்றம் எது வேணாலும் அதோட வெளிப்பாடு அப்படின்றது இந்த பாயிண்ட் சொல்லுது. அதுக்கு அடுத்த பாயிண்ட், வளர்ச்சி சார நடைமுறையானது யூகிக்கக்கூடிய பண்புகளை பெற்றுள்ளது. சொல்றாங்க இல்லைங்களா, இத்தனை மாசத்துல இந்த குழந்தை வந்து 8 மாசமா நடக்கணும், 3 மாசமா வந்து தவழ்ந்திருக்கணும், திரும்பணும். அதாவது யூகிக்கக்கூடிய பண்பு யூகிச்சிருக்குது, ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குது. ஒரு வயசுன்னா குழந்தை வந்து நடக்கணும், கண்டிப்பா நடந்தே ஆகணும், இத்தனை வயசுக்குள்ள பேசணும், இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்கு இல்லைங்களா. அதனால யூகிக்க கூடியது இதெல்லாம் வந்து முன்னாடியே யூகிச்சு வச்சுட்டாங்க. சொல்லுவாங்க இல்லைங்களா, இன்னுமா வந்து குழந்தை வந்து நடக்க ஆரம்பிக்கல, 1 வருஷம் ஆக போதா அப்படின்னு கேக்குறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி யூகிச்ச பண்புகளை பெற்று இருக்கணுமா, அது ஒரு பாயிண்ட். அதுக்கடுத்து வளர்ச்சி சார் நடைமுறையானது யூகிக்கக்கூடிய ஒன்றாகும். சேம் த பாயிண்ட் இஸ் ரிப்பீட்டிங், அதேதான். அதுக்கப்புறம் வளர்ச்சியில் தனிநபர் வேறுபாடு காணப்படும். இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் அப்படின்னா, இப்போ ஒரு வீட்டுல 2 குழந்தை இருக்குன்னு வச்சுப்போமே, ஒரு குழந்தை சீக்கிரமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா இன்னொரு குழந்தைக்கு கண்டிப்பா லேட் ஆகலாம், இல்ல இந்த குழந்தைக்கு முன்னாடியே அது நடந்திருக்கலாம். வாட் எவர் மே ஹேப்பன்ஸ். சோ அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அகைன் பேரண்டல் இன்ஃபோர்ஸ் இருக்கலாம், அதே மாதிரி ஜெனட்டிக்கல் சப்போர்ட்ஸ் இருக்கலாம். அதனால தனியார் வேறுபாடுன்றது வந்து கண்டிப்பா இருக்கும். இப்ப கிளாஸ் ரூம்ல கூட அப்படித்தானே, ஒரு கிளாஸ்ல 40 குழந்தைங்க இருக்காங்கன்னு சொன்னா எல்லாருமே அட்ட ஸ்ட்ரெச்ல வந்து சொல்லி கொடுக்குற விஷயங்களை வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. 40 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் புரிஞ்சுக்கிட்டா பெரிய விஷயம். அதே மாதிரி அந்த 30 பேரை நம்ம தான் வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வரோம். அந்த மாதிரிதான் தனியார் வேறுபாடுன்றது எல்லா விஷயத்திலயும் இருக்கும், குரோத்லயுமே அது இருக்குது. அதுக்கு அடுத்த பாயிண்ட், வளர்ச்சி சார் நடைமுறையானது காலநிலைக்கு உட்பட்டது. கண்டிப்பா டைம் பீரியட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வளர்ச்சி அந்த வயசுக்குள்ள நடக்கல அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா அது வந்து நடைபெறுமா அப்படின்னா நடைபெறாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை இத்தனை வயசு கண்டிப்பா பேசிடணும், இப்போ 3 வயசு 4 வயசு 5 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த விஷயம் நடக்கலன்னு சொன்னா அது நடக்காமையே போகுது இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறாங்க, நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனாலுமே அந்த growth-ஓட ஸ்பெகுலேஷன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்டாக்னேட் ஆகுது இல்லைங்களா. 6 மாசம் 7 மாசத்துல நல்லா வந்து வாய் நல்லா திரும்பி பேச ஒரு மாதிரி ஆகும் சவுண்ட் எல்லாம் கொடுத்து ஒரு வயசுக்குள்ள வார்த்தைகள் உச்சரிப்பெல்லாம் வர ஆரம்பிச்சதுன்னா மடை திறந்த வெள்ளம் போல அப்படியே பேச ஆரம்பிச்சிருது.
சம்வாட் சில குழந்தைகளுக்கு ஒரு சில டிசபிலிட்டிஸ் இருக்கும்போது அந்த இடத்துல அந்த விஷயம் நடக்கல, பேச முடியல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ஒரு சப்ளிமேஷன், ஒரு ஸ்டாக்னேஷன் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட், ஒவ்வொரு வளர்ச்சிசார் நடைமுறைக்கும் சமுதாய எதிர்பார்ப்புகள் உண்டு, கம்பல்சரி. இப்ப நம்ம அமைதியா இருந்தா கூட தாத்தா பாட்டிங்க அமைதியா இருக்க மாட்டாங்க இல்லைங்களா. வீடு கண்டிப்பா ஒரு சமூகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. பெரியவங்க இருந்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க, என்ன இதுக்குள்ள வந்து நடக்க ஆரம்பிக்கலையா, மறுபடியும் அதே எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம போக வேண்டியதா இருக்குது. சோ வளர்ச்சிசார் நடைமுறைக்கு வந்து சமுதாய எதிர்பார்ப்புகள் உண்டு. ஒரே ஸ்ட்ரீட்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில குழந்தைகள் கேட்பாங்க, இந்த குழந்தை உடனே பேச ஆரம்பிச்சிச்சு, ஏதோ ஸ்கூலுக்கு கூட போக ஆரம்பிச்சிச்சு, நீங்க என்ன சேர்க்கலையா? அதுதான் வந்து சமுதாய எதிர்பார்ப்புகள் அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்த பாயிண்ட், வளர்ச்சியின் ஒவ்வொரு நிலையும் கடுமையான ஆபத்துகள் நிறைந்ததாகும். இதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை, எல்லாருக்குமே ஈஸியா வந்து புரியும். கண்டிப்பா ஆபத்துகள் நிறைந்த ஒரு கட்டம் தான் ஒரு வளர்ச்சி பாதையுமே. அது சொன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, ஆனா அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அதுக்கு அடுத்த பாயிண்ட், மகிழ்ச்சியானது வளர்ச்சியின் ஒவ்வொரு நிலையிலும் மாறுபடுகிறது. கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். இப்போ ஒரு 5 வயசு குழந்தைக்கு நீங்க பெண்ணை வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு இருக்கிற சந்தோஷமும் ஒரு 15 ஒரு 20 வயசு ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு அதே மாதிரி பெண்ணை வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா அந்த ஹாப்பினஸோட லெவல் வந்து டிஃபரன்ஸ் ஆகும் இல்லைங்களா. பெண்ணு தானே, நான் எத்தனை முறை வாங்கியாச்சு, எழுதியாச்சு, எக்ஸாமுக்கு கொண்டு போயாச்சு, ரிசல்ட் வந்தாச்சு, இட்ஸ் ஓகே. அவளுக்கு வந்து பெரிய டிஃபரன்ஸ் தெரியாது. யாருக்கு? அந்த 20 இயர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு. இதே ஒரு 5 இயர்ஸ் ஓல்டு ஒரு குழந்தைக்கு ஒரு சின்ன பெண்ணு வாங்கி கொடுங்களேன், அதுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். புதுசா பார்க்கக்கூடிய அந்த ஒரு அது புதுசா பார்க்கும், அந்த கலர் டிஃபரன்ஸ் சொல்லும், அந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஹாப்பினஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்லயுமே வந்து டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றது இந்த பாயிண்ட் சொல்லுது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹர்லாக்கின் குழந்தை வளர்ச்சி பற்றிய 10 கொள்கைகள். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான், வளர்தல் வளர்ச்சி ஆகியவைகளுக்கு இடையேயான வேறுபாடு. ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பாக்குறோம். ஆல்ரெடி நம்ம தனித்தனியா பார்த்தோம், இப்ப ரெண்டுத்துக்கும் சேர்த்து வந்து டிஃபரன்ஸ் பாக்குறோம். வளர்தல் என்பது பருமன் சார்ந்தது, இந்த இடத்துல வளர்ச்சி என்பது பண்பு சார்ந்தது. நெக்ஸ்ட் பாயிண்ட், வளர்தல் என்பது உடல் ரீதியாக ஏற்படும் வடிவம், நீளத்தை குறிக்குது. இந்த இடத்துல வந்து உடல் பருமன், வடிவம், அமைப்பு போன்றவற்றின் மாற்றங்களையும் அதன் அடிப்படையிலான செயல்களையும் குறிக்கிறது. ஆக்ஷன்ஸ் வேரி ஆகுது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், வளர்தலானது வாழ்நாள் முழுவதும் தொடர்வதில்லை, முதிர்ச்சி நிலையை அடைந்தவுடன் வளர்தல் நின்று விடுகிறது. அதையுமே நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல டெவலப்மெண்ட்ல வரும்போது வளர்ச்சியானது வாழ்நாள் முழுவதும் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடியது இல்லைங்களா. 60 வயசு ஆனாலும் சொன்னா புக்கு படிக்கிற ஹேபிட் இருக்குதுன்னு சொன்னா கண்டிப்பா அவங்க படிப்பாங்க. 40 இயர்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னாலும் 60 இயர்ஸ்ல if they have the same interest they used to do the same thing. என்ன, அவங்க படிக்கக்கூடிய புக்ஸோட டாபிக் தான் வேரியா இருக்கும். அன்னைக்கு வந்து ஒரு ஆத்தரை படிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆத்தரை வந்து படிப்பாங்க. பட் the interest will be the same. அதே மாதிரி வாழ்நாள் பூரா அது வந்து நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா. அதுதான் டெவலப்மெண்ட்டுக்கும் growthக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான டிஃபரன்ஸ் இல்லையா. நெக்ஸ்ட், வளர்தல் மூலம் ஏற்படும் மாற்றமானது அளவிடக்கூடியதும் எண்ணக்கூடியதும் ஆகும். இந்த இடத்துல வளர்ச்சி என்பது செயல் நடத்தையில் ஏற்படும் முன்னேற்றத்தினை குறிக்கிறது. இதனை உற்றுநோக்கல் மூலமே அளவிட முடியும் இல்லைங்களா. கிளீனா அப்சர்வ் பண்ணாதான் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். திடீர்னு ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷே பேசணும் அப்படின்ற ஆசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. நம்ம கண்டிப்பா வந்து பேசியே ஆகணும் அப்படின்னு சொன்னா சின்ன குழந்தைங்க கிட்ட பேசுறது, அவங்களோட இன்டென்ஷன் எப்படின்னா எப்படியாவது பேசியே ஆகணும் அப்படின்றதுதான். இதுக்கு சம்டைம்ஸ் கீனா அப்சர்வ் பண்ணணும்னு இல்லை, லேசான மாற்றங்களே வந்து காட்டி கொடுத்துரும். எதையோ வந்து அவங்க வந்து பண்ண போறாங்க, புதுசா எதையோ கத்துக்க போறாங்க, புதுசா எதையோ செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரி. அதுதான் வந்து டெவலப்மெண்ட். இப்ப புதுசா எக்ஸாம்க்கு ஸ்டார்ட் பண்றவங்க கூட பாருங்களேன், இது வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டோட இருந்து படிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கூட சில சமயம் வந்து அதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட மாட்டோம் இல்லைங்களா. ஆனா ஒரு சில சமயங்கள்ல புக்ஸ் வந்து ரெஃபர் பண்றது, அந்த புக்ஸுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை தேடுறது, படிக்கிறதுக்கு உட்கார்றது, டைம் டேபிள போடுறது, அதற்கான நேரங்களை செலவிடுறது. அப்ப வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சிடும், இல்ல ஏதோ வந்து நல்ல ரிசல்ட்டுக்காக தான் வந்து குழந்தை இப்படி படிக்க ஆரம்பிச்சிருக்கிறா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு அப்சர்வேஷன், ஒரு கீன் அப்சர்வேஷன் மூலமா வந்து தெரிய வந்துடும். அப்படின்றதுதான் இந்த பாயிண்டோட எக்ஸ்பிளனேஷனு.
அதுக்கு அடுத்த பாயிண்ட், வளர்தலானது செல்களின் பெருக்கத்தினால் ஏற்படுகிறது. இந்த இடத்துல பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், செல்ஸோட இம்பார்ட்டன்ஸ், இங்க வளர்ச்சியானது சீராக முன்னேறக்கூடியதாகும் அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு டாபிக்கோட டிஃபரன்சஸ் இங்க முடியுது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், குழந்தையின் வளர்தல் வளர்ச்சியில் ஆதிக்கம் செலுத்தும் காரணிகள். அந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் படிக்கும் போதே அந்த பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பேன் பாருங்க, அதோட இன்ஃபோஸ் தான் இங்க. என்னென்ன காரணிகள் பாத்தீங்கன்னா இது 3 காரணிகளா பிரியுது. ஃபர்ஸ்ட் ஒன் பிறப்பிற்கு முந்தைய காரணிகள், அதாவது பேரண்டியல் ஃபேக்டர்ஸ். அதுக்கப்புறம் செகண்ட் பிறப்பிற்கு பிந்திய காரணிகள், போஸ்ட் நேட்டல் ஃபேக்டர்ஸ். அதுக்கப்புறம் சமூக காரணிகள், சோசியல் ஃபேக்டர்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பிறப்புக்கு முந்தைய காரணிகள்லாம் என்னன்னா ஜீன்களின் ஆற்றல், பாலினம், கரு ஹார்மோன்கள், கருவளதல் பண்புகள், தொப்புள்கொடி காரணிகள், தாயின் பண்புகள். இதெல்லாம் ஒரு ரீடிங் கொடுத்துட்டீங்கன்னா போதுமானதா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, பிறப்பிற்கு பிந்தைய காரணிகள்னா சத்துணவு, நோய் தொற்றுகள், ஹார்மோன்களின் ஆதிக்கம், வேதியியல் நிகழ்வுகள், இது எல்லாம் ரிலேட் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் சமூக காரணிகள்லாம் என்னென்னா சமூக பொருளாதார நிலை, வறுமை, இயற்கை வளங்கள், தட்பவெப்பநிலை, மனவெழுச்சி காரணிகள், இயற்கை உளவியல் சூழ்நிலை, கலாச்சார காரணிகள், இது எல்லாமே சமூக காரணிகளா இருக்கு. அப்படின்றது குழந்தை வளர்ச்சியில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காரணிகளா நம்ம பாக்குறோம். ஸோ ஒரு ரீடிங் கொடுத்துட்டீங்கனாலே போதுமானதா இருக்கும். அங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எந்தெந்த ஃபேக்டர்ஸ் ரிலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி. இதுக்கு ரொம்ப டெப்தா உள்ள போயிட்டு நிறைய இன்ஃபோஸ் கலெக்ட் பண்ணணும்னு இல்லை, இதுதான் பாயிண்ட். இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஸோ வழக்கம் போல கமெண்ட்ல உங்களோட ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்க. உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்றத சொல்லுங்க. அதே மாதிரி பிடிஎஃப்ஸோட டீடைல்ஸுமே வீடியோவோட எண்டில் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்ஸ் உங்களுக்கு வரும். வேணுன்றவங்க அதை பார்த்து நீங்க அதோட டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.